I'm Shanti Girish from My Life series, and this is our mommy. And she's our neighbor, and she's the mommy for all. And the wonderful human being. The main thing is that any doubt for me, she is something really a genius, because every time I get tangled with my holistic knowledge and I wanted to explore, I want to know about either Bhagavad Gita or any sloka or any mantras. Mommy is there to always to help me. Even I'm sick, I can call mommy for any medicines or any mantras where she really help me with those mantras. We can heal our own self. That's why I always respect her, and we all respect her for her knowledge and patience and perseverance what she had within us. And today why I'm here, because my dream and my husband's dream is to go to Kailash, and but for me going to Kailash is something a very scary feeling, because I can't imagine. I have my little bit of health issues, but I'm really scared of it. But when Mommy said that she has gone at that time very long back, and that is without any facilities during those days, she has gone and she's have all beautiful memories with that, and that motivates us to reach the Kailash, and that is our dream. So I wanted to ask our mommy to just help narrate us our experience, and that will inspire all of us to visit Kailash and experience the divine experience and get the blessings of Lord Shiva. So, mommy, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, நீங்க கைலாஷ் போனப்ப எப்ப நீங்க அந்த போனீங்க, என்ன சிச்சுவேஷன்ல போனீங்க? 2014ல அதுக்கு முதல்லயே ஒருத்தர் கூப்பிட்டா. ஆனா நான் வந்து 2012ல வந்து பத்ரி கேதார் எல்லாம் போகணுங்கிற இது பண்ணி, அப்ப வேற ரீசன்னால அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வந்து தே கேன்சல்டு. அது கேன்சல் ஆனதுனால அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கைலாசத்துக்கு போனோங்கிற எண்ணத்தோட இருந்தேன். அப்ப 2016ல போலான்னு எனக்கு இவாள்லாம் சொல்லுவா, வெரி ஜேர்னியும் வந்து ரிஸ்கி தான் அப்படின்னு எல்லாரும் சொன்னா. அப்பவும் வந்து எனக்கு என்னன்னா, அதை போய் பார்த்து இனிமே நாங்க திரும்பி வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போய் பார்க்கணும், என்னோட ஒரே ஒரு லைஃப்ல ஒரு ஆசைன்னா அதுதான் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னேன். நிறைய என்னோட டாட்டர்ஸ் 2 பேரும் அதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணி பிளான் பண்ணி, என்னோட சன்னின்லாவும் he also came with us. அவளோட யங் ஏஜ்ல 30ஸ்லயே இருக்கும்போது அவ 2 பேருமே வந்தா எங்க கூட. என்னோட ஒரு கசின் அவளும் வந்து நான் கேட்ட போது வரேன்னு சொன்னா வந்தா. நாங்க 4 பேர் அந்த ஒரு ட்ரூப்ல அங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட ஒரு இவா இருக்குல்ல, ஸ்ரீ டிராவல்ஸ்னு, அவளையும் அதுல வந்தா. இவரும் புதுசா வந்திருக்கிறவர், அவருக்கு ஒண்ணுமே அந்த இதை பத்தி தெரியாது. ஆனா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. தெரியாத மனுஷா, தெரியாத ஒரு இத்தரோட போய் தெரியாத மனுஷனை பாக்குறதுக்கு, பகவானை பாக்குறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த சமயத்துல. அப்புறம் இங்க டாக்டர்கிட்ட கூட போக சொல்லி சொன்னா. என்னோட டாக்டர் கூட்டின்னு போனா அவர் சொன்னார், ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு, நீங்க அந்த ஹைட்ல போறத ஆக்சிஜன் லெவல்லாம் கம்மி ஆயிட்டா இது இருக்குன்னாரு. அப்ப அவர்கிட்டயும் நான் சொன்னேன், நான் பகவானை நம்பிட்டு தான் போறேன். அதானே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பகவான் யாருக்கு எதை எப்ப கொடுப்பாருன்னு தெரியாது. சாந்தி கேட்கும் போது நான் சொல்லுவேன், சாந்தி அது வந்து யாருக்கு எப்போ எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. யாருக்குமே கிடைக்காத இருக்கும், ஆனா நமக்கு கிடைக்கலாம். அது வந்து நம்மளோட பாக்கியம் தான் அதுங்கிறது என்னோட இது. எனக்கு அப்போ வந்து அவ சொன்ன போது சரின்னு டிக்கெட் எல்லாம் பண்ணி, என் குழந்தைகள் தான் 2 பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் பண்ணிடலாம். என்னோட ராஜகோபால் என்னோட சன்னின்லா, ஸ்ரீலலிதா டாக்டர், ராஜலட்சுமி, அவ 2 பேரும் சேர்ந்து. நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கு செலவழிக்கனாலும் இல்லம்மா, உன்னோட ஒரே ஒரு ஆசையை பூர்த்தி நாங்க 2 பேருமா சேர்ந்து பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை, அதனால நாங்க தான் அந்த ஃபைனான்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணினா. 2 குழந்தைகளோட இதோட சந்தோஷத்தோட நான் அவளையும் கூட்டிட்டு போற மாதிரி அவ எங்களை கூட்டிட்டு போனா. ரொம்ப அழகா போனோம். இங்க இருந்து பிளைட் எல்லாம் பண்ணியிருந்தா என்னோட பொண்ணு. கன்வீனியன்டா போய் டெல்லியில இறங்கினோம். டெல்லியில இருந்து காட்மாண்டுக்கு போனோம். அங்க வந்து நமக்கு எந்த இதுவும் டெல்லி டு காட்மாண்டோ பாஸ்போர்ட்டோ இதுவோ எதுவும் கேட்கறது இல்லை. நம்மளோட voter ID இருந்தா போறோம். அங்க போய் இறங்கினோம். காட்மாண்டுல இறங்கினா மழையா மழை, கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறது எல்லா இடமும்.
அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன் எல்லா பக்கமும் வெள்ளக்காடு. நீங்க எந்த டைம்ல போனீங்க? எந்த வருஷம் போனீங்க? 2014. 10 வருஷம். 2014. ஏன்னா அப்ப வந்து அப்ப என்ன சொன்னா 65க்கு மேல இருக்கிறவாள் they are not going to allow hereafterwards. அதனால எனக்கு வந்து அந்த 65 முடியறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடணுங்கிற அந்த ஆம்பிஷன் இருந்தது. அது கிடைக்காம போயிடுமோங்கிற ஃபியர்னால ஹரிட்லி நாங்க அதுக்கு முதல்ல ஒரு தடவை பண்ணி கொஞ்சம் நிறைய போஸ்ட்போன் ஆயிடுச்சு எங்களோடது. ஒவ்வொரு தடவையும் அங்க வந்து வெதர் சரியில்லைன்னு அந்த டிராவல்ஸ்ல போஸ்ட்போன் பண்ணி கடைசியில ஒரு ஆகஸ்ட்லன்னு நினைக்கிறேன், எனக்கு மந்த் சரியா ஞாபகம் இல்லை, இப்ப கொஞ்சம் வயசானதுனால அந்த மந்த் எல்லாம் மறந்து போயிடுறது. போனோம், காட்மாண்டுல இறங்கி அங்க தங்கிட்டு இவ கூடவே ஸ்ரீ டிராவல்ஸ்ல வந்து அவ வந்து குக்கு இது எல்லாமும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா, அப்படியே கொடுத்தா எங்களுக்கு. அங்க என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிட்டோம். எனக்கு வந்து யூஸ்வலா அவுட் சைட் ஆயில் இதெல்லாமே சேராத, அலர்ஜிக். ஆனாலும் எதுவும் பிரச்சனை இல்லாதக்கு ஒரு மாத்திரை மருந்து கூட, அது ஏதோ ஒரு மார்னிங் மட்டும் ஒரு மாத்திரை, அந்த ஷெர்பாஸ் வந்து கூட வந்தா எங்க கூட, டாக்டர் ஷெர்பான்னே அவரை சொல்லுவோம் நாங்க. அவர் தான் காத்தால ஒரு டேப்லெட் மட்டும், ஏன்னா அது வந்து கண்டிப்பா எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொன்னா அது எங்க டாக்டரும் சஜஸ்ட் பண்ணியிருந்தா அதே டேப்லெட். ஆமா, டாக்டர்ஸ் வந்து எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட என்னென்ன இருந்தா என்னென்ன மெடிசன் எழுதி எல்லாத்தையும் வாங்கிட்டே நாங்க போயிருந்தோம். மெடிசனை கையோடயே எடுத்துன்னு போனோம். ஏன்னா ஒரு சமயம் லூஸ் மோஷன் நமக்கு அந்த ஊர் அங்க ஒண்ணுமே கிடைக்காது. அதையும் நான் சொல்றேன், அந்த ஒரு டிபேட் தாண்டினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து நத்திங், ஒன்னும் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கையில நம்ம வச்சுக்கிறது பெட்டர். அது எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் யார் இருக்காளோ அவகிட்ட எதுக்கு என்னென்ன மருந்துங்கிறத கேட்டு அவரோட பிரிஸ்கிரிப்ஷனோட அந்த மருந்தையும் நீங்க வச்சுட்டு விட்டேன்னா போகிற இடத்துல எந்த இதுவும் வராது. ஆனா பகவான முழுமையா நம்பிண்டு போங்க, உங்களுக்கு எதுவும் வராது. இது கைவசம் வச்சிருந்தது. நாங்க எடுத்துட்டு போன மாத்திரைகள் நிறைய பேருக்கு தேவைப்பட்டவாளுக்கு கொடுத்தோம். அந்த ஒரு உபயோகத்துக்கு கூட ஆகும் நம்ம கொண்டு போனோம் கையில. கண்டிப்பா அது அந்த ஒரு தாட்டே அது எல்லாமே எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணும். அந்த ஒரு தாட்டே நமக்கு உபயோகம் இல்லைனாலும் மத்தவாளுக்கு ஏதோ ஒரு சமயத்துல உபயோகம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இது எல்லாத்தையும் கொண்டு போனோம். எங்க டாக்டர் அவ்வளவு அழகா பிரிஸ்கிரிப்ஷன் போட்டு இது என்னதுக்கு இந்த டேப்லெட் இத்தனை டோசேஜ் இது எல்லாமே எழுதியிருந்தாரு, எவ்வளவு டேஸுக்கு எல்லாம் எழுதி கொடுத்திருந்தாரு. அதையும் எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க பிளைட்ல எங்கேயுமே இந்த மெடிசின்ஸ் பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு வரல. எடுத்துக்க கூடாது அதெல்லாம் எதுவும் இருக்கல. இப்போத்த இது என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா 10 years have gone. அதனால கண்டிப்பா அந்த 10 yearsல அந்த டைம்ல எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்கல, அவ்வளவு இருக்கல. அந்த ஒரே ஒரு வழிதான் இருந்தது. இப்ப வேற வழி எல்லாம் கூட பண்ணிருக்கான்னு சொல்றா. ஆனா எனக்கு வந்து அந்த ஏஜுக்குள்ள அதை முடிச்சுட்டு வரணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருந்ததுனாலதான் அப்படி ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்து நாங்க கிளம்பினோம். அங்க காட்மாண்டுல அந்த பசுபதிநாத் கோவிலையும் பார்த்ததுன்னா எப்படி ஒரு அழகுங்கிறேன், அப்பா சொல்லவே முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் போற வழியெல்லாம் இதெல்லாம் அது வரைக்கும் பிளைட்ல போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்க தங்கி அந்த பசுபதிநாத் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்க அந்த சால கிராமம் எல்லாம் விற்கிறா, அது நமக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு வந்து அந்த கண்டகி நதி இருக்கிற இதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு முடியல. ஏன்னா அங்க வந்து மழை பயங்கரமா பெய்துன்னு இருந்து டொரன்ஷியல் ரெயின் வாஷ்ட் அவுட் ரோடு இது எதுவுமே இல்லை. ரோட்ல தான் போனோம். அதுக்கு அது எதுவுமே ஹெலிகாப்டர் சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுதுன்னு சொன்னா, அதனால நாங்க அதுக்கு போகல. அந்த கண்டகி நதியையும் அங்க இருக்கிற இவர் விஷ்ணுவையும் பாக்கிறதுக்கு எங்களுக்கு முடியல. பட் ஆனா அதை வந்து அந்த இது இப்படி இருக்குங்கிறது வந்து அங்க நிறைய இடத்துல சாலிகிராமம் எல்லாம் வச்சிருந்தா. பசுபதிநாத் கோவிலையும் அந்த பூஜை பண்ற இவர் வந்து ஆதிசங்கர பகவத் பாத்தாள் வழியில வந்தவர் போல இருக்கு. அவர் தமிழ் அவ்வளவு அழகா பேசினார். அந்த ஈஸ்வரனுக்கு 5 முகத்தோட இருக்காங்க. 4 முகமும் அந்த உருதுவ முகமும் தெரியறதாங்க பசுபதிநாத் கோவில்ல. ஆமா. அப்புறம் அங்க நான் பார்த்தது எனக்கு ஆதிசங்கரர் ஒரு பெரிய சிலை, அவரோட அந்த 4 பேர் அவரோடய இருந்தவர். இவர் பத்மபாதர், சுரேந்திராச்சாரியார், அப்புறம் இன்னும் 2 பேர் அவர் கூட இருக்கிறவா. அந்த 4 பேருக்கும் அவ்வளவு பெரிய ஸ்டாச்சுவும் இதுவும் வச்சு நிஜத்துல இருக்கா போல தோணித்து அந்த இடத்த பார்த்த போது. இது எல்லாம் பிரதட்சணம் கொற்ற மழை. நாங்க அதுலயே அப்படியே பிரதட்சணம் பண்ணி கோவில சுத்தி வந்துட்டு ஒரு இடத்துல நின்னா ஒரு ராஜாவும் ராணியுமா நிக்கிறா. அந்த ராணியோட பின்னல் அலங்காரம் கூட எனக்கு இன்னும் என் கண்ணை விட்டு அகலல. நீங்க போனா அதை பாருங்க, அப்படி
அப்படி ஒரு அழகா அந்த பின்னலும் அந்த குஞ்சலமும் அதுவுமா அவ வந்து இது பண்ணி ஏத்தி நின்னுட்டு இருக்கா மாதிரி இருந்தது. அந்த கோவிலோட அழகையும், ஆமா கோவிலோட அழகையும் சொல்லியே முடியாது. எனக்கு சில இடங்களோட பேர் மறந்துருக்கலாம் ரொம்ப நாள் ஆனாலும், ஆனா அந்த பார்த்த இது எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்துலயே ஒரு கோவில் இருந்தது. ஆனா எங்களுக்கு அன்னைக்கு அதுக்கு போக முடியல, அங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க வந்து எங்களோட ஜேர்னி கைலாஷ் யாத்திரை தொடங்க ஆரம்பிச்சு. காட்மண்டுல இருந்து நீங்க கைலாஷ் யாத்திரைக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் தூரம் நிறுத்திட்டு, ஏன்னா அந்த அக்ளமேட்டேஷன்ங்கிற நமக்கு அந்த இது இத்தனை இங்க சொன்னாலும் அங்க நமக்கு அந்த குளிர் தாங்குற சக்தி வரணும். வண்டியில போனீங்களா? பஸ் தான் எல்லாமே, பஸ்ஸே தான் எல்லா இடத்துக்கும். அது அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே அங்கேருந்து மேலேந்து ஏதோ சர்வேஸ்வரன் தலையில இருந்து அந்த கங்கை தண்ணி விழறதோங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் அந்த திபெத் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவ அந்த சைனாவோட இது இருக்கு, அவ வந்து நம்மளை செக் பண்ணி நம்மளை விட்டாதான் நம்ம போக முடியுங்கிறா. நடக்க சொன்னா நான் கூட என்ன சொல்லுவாளோன்னு நினைச்சுட்டே ஒன்னும் சொல்லல. அவர் பாட்டுக்கு போங்கன்னாரு. எங்க ட்ரூப்ல வந்து அத்தனை பேருக்கும் சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வழியில வரவா எல்லார்ட்டையும் கேட்டேன்னா தர்ஷன் நகின்னு சொன்னா என் பொண்ணு, அம்மா தர்ஷன் நகிங்கிறார், உன்னையும் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கோம், நம்ம எப்படி போய் பார்க்க போறோம் அப்படின்னா நான் சொன்னேன், நான் தினம் நம்ம பூக்குற அந்த நித்திய கல்யாணி இருக்கே ராமபான பூவை தொடுத்து ஈஸ்வரனுக்கு சந்தியாகால அர்த்தராத்திரி பூஜைக்கு கொடுத்து அனுப்புவேன். பாவம் உங்க அப்பா தான் எடுத்துன்னு போவா, நான் ஈஸ்வரனை ஒன்னும் பார்க்கல. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு பூவை நான் இப்ப பறிச்சு வச்சாதான் நாளைக்கு உனக்கு கொடுத்து அனுப்ப முடியும், என்னால வர முடியாது. அவர் வராரு, அதனால அவருக்கும் என்னோட கைலாச யாத்திரையில இருந்து இதை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு டெய்லி அனுப்புவேன். நான் அந்த ஈஸ்வரனுக்கு கொடுத்த பூ அவரை அதை ஏத்துட்டு எனக்கு கண்டிப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். என் பொண்ணு, அம்மா இங்க மழையா இருக்கு, அங்க அப்புறம் ஒரு இடத்துல அங்க ராத்திரி ஒரு இடத்துல டேர்னிங்ல போறத பார்த்தா அதுல பாதாளத்துல அப்படியே எத்தனை அடியில அந்த நதி வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி தான் தெரியுது. ஆனா மழை பெய்துட்டே தான் இருக்கு. அவ எல்லாம் அந்த கத்வாலி டிரைவர்ஸ் சொல்றா, அவளை வந்து அவளை சொல்லவே முடியாது. அவ ஈஸ்வர சொரூபம், நம்ம ஈஸ்வரன் அவ சொரூபத்துல வந்து நமக்கு அந்த வண்டியை ஓட்டுறாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஒவ்வொரு இடத்துலயும் டேர்ன் பண்றது எல்லாம் பண்ணும்போது அதுதான் அந்த நம்ம மலையில போகும்போது எப்போதுமே அவங்கள அந்த என்ட்ரில போகும்போதும் எப்போதும் நான் சின்னதுல போகும்போதும் அது மலையில போறவன் அந்த இடத்துல ஒரு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வேண்டி நம்ம காயின் போடுவோம். அப்ப எப்போதும் சொல்லுவேன், இந்த இது இவங்கதான் நமக்கு அந்த பிரேக் நம்மள காப்பாத்தி கொண்டு போய் திரும்பி கொண்டு வர்றதுக்கு, அதுக்குதான் அந்த விஷ் பண்ணிட்டு நம்ம அதுதான். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலயா தங்க சொன்னா, ஒரு நாள் போயிட்டு கொஞ்சம் இது போயிட்டு கொஞ்சம் இதை விட எலிவேட்டர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தூரம் தங்கினோம். அங்க ஒரு நாள் தங்கிட்டு அங்க வேற பாக்குறதுக்குன்னு எல்லாம் இல்ல. ஆனா அங்கெல்லாம் அந்த பில்டிங் எல்லாம் இப்ப வந்த உடனே பார்த்த போது இதுக்கெல்லாம் முன்னால நிறைய பேர் வந்து இந்த கைலாசத்துக்கு எல்லாம் போயிருக்காங்கிறாளே, அவள்லாம் எப்படி வந்திருப்பா, எங்க தங்கி இருப்பா அப்படின்னு நினைச்சேன்னா அந்த நதியோட இதுல அப்படியே சோன்னு சொன்னா, அத வந்து நதி சோன்னா சோனாவா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த சோன்னு சொன்னா அங்க அப்படி சத்தமும் இதுவுமா போயிட்டு இருக்கு. அதோட இதுல ஒரு பாறைக்கு மேல இப்படி பில்டிங்கா இருக்கு, கட்டியிருக்கா. அங்க திறந்ததுன்னா அதெல்லாம் பார்த்தா அந்த இயற்கை காட்சி, அந்த நதி, இதுல வந்து மனுஷன் பண்றது எதுவுமே வந்து சாஸ்வதம் இல்ல, பகவான் பண்ணி வச்சது அவ்வளவும் சாஸ்வதம்ங்கிறது வந்து அதை பார்க்கும்போது தெரியும். ஆனா நம்ம வந்து இப்படியெல்லாம் இந்த கட்டடங்களும் இதுவும் நிறைய கட்டிட்டோம், நம்மளோட சுய காரியத்துக்காக கட்டியிருக்கோம். ஆனா இது எல்லாம் பத்திரமா அவர் பாத்துக்கிறது அவர் தான் பாத்துக்கிறாரு. அப்புறம் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நைட் ஃபுல்லா அங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் டே திருப்பியும் போனோம். எங்களுக்கு ஒரு காட்மாண்டுல இருந்து போறது ஒரு 2-3 days. ஏன்னா ஒரு இடத்துலயும் தங்கி போனோம். அப்புறம் சைனாவோட இது திபெத் கிட்ட வந்துட்டு அதை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தங்கினோம். அங்க பார்த்தா இயற்கையாவே அப்படியே அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு இப்படி ஒரு இது வச்ச மாதிரி இருக்கு. அதுல தண்ணி விழுந்து அப்படியே அந்த பக்கம் விழுறது. இன்னொரு இடத்துல மேன்மேடும் ஒரு இடத்துல பார்த்தோம் நாங்க. அவ வந்து தண்ணி ஃபால்ஸ்ல விழுந்துட்டே இருந்தா பஸ் போக முடியாதுங்கிறதுக்காக மண்டபம் மாதிரி இப்படி 2-4 தூணும் கட்டி அது மேல ஒரு பெரிய கல்லையும் வச்சிருக்கா. பஸ் அதுக்குள்ள போக முடியும். அந்த தண்ணி அப்படி தாண்டி விழுறது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து 2 பெருசா பிரவாகத்தோட வருது. அவளுக்காங்க அவளுக்கெல்லாம் பேர் சொல்ல தெரியல எதுவும். அவ சொன்னது நமக்கும் சிலதெல்லாம் புரியல. அந்த சைனீஸ் இது மாதிரி இருக்கு. அப்புறம் அங்க வந்து பார்த்தா இது எங்க வருதுன்னு தெரியலங்கிற அப்படி பிரவாகத்தோட ஒரு இடத்துல தண்ணி விழுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு சின்ன ஓட மாதிரி தான் போறது தண்ணி.
அது எங்க போய் எப்படி போறது. அப்ப எனக்கு அந்த குப்த காசின்னு போயிட்டு ஒரு இடத்துக்கு போனேன் நான் ஒரு தடவை. போன போது அந்த குப்த காசியில அப்படிதான் சொல்றாங்க, கங்கையும் யமுனையும் இங்க வருது, ஆனா அது எங்க போறதுன்னு தெரியாதுங்கிற. அங்கேயே அந்த இடத்துலயே அப்படியே அந்தரியாமி ஆயிடுது. இதுவும் குப்த காசி மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டேன் நான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன ஓட மாதிரி தான் போறது. அங்க தண்ணிக்கு இதே இல்ல. அதான பகவானோட அந்த அலகநந்தாங்கிறாளே, ஒரு கூந்தலோட ஒரு சின்ன இதை விட்டதுக்கே அவ்வளவு பெரிய நதி வந்திருக்குன்னா அந்த ஆகாச கங்கை எவ்வளவு பெருசா இருந்திருப்போம் அப்படின்னு எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், அதை நினைச்சுக்கலாம். அங்க போனா எல்லாம் ஈஸ்வர அம்சம். அதுக்கப்புறம் நாங்க அப்படியே அங்கேயிருந்து போயிட்டே இருக்கிறத பஸ்லயே தான் போயிட்டு இருந்தோம். போனா ஒரு இடத்துல கொஞ்ச தூரம் போயிட்டு ஞாலம்னு ஒரு இடம், அதுதான் இந்த சைனாவோட பார்டரும் இதுவுங்கிறா. அங்க ஒருத்தருக்கும் ஹிந்தியோ இதுவோ எதுவும் தெரியாது, அவளோட சைனீஸ் பாஷை தான். சில சமயத்துல அப்படி ஆக்ஷன் மாதிரி இது சொல்றா. நிறைய கடைகள் அங்க வச்சிருந்தா, அதோட தீர்ந்தது. அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூம்ங்கிறதும் அந்த இடத்தோட தீர்ந்தது. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறது எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது நாங்க. ஆமாமா, அதுக்கப்புறம் அங்கேயே நாங்க குளிக்க முடியல. ஏன்னா அங்க அவ்வளவு குளிர். அந்த பைசன் சொல்றா இல்லையா, அது நிறைய இருக்கு அங்க எல்லா இடத்துலயும். அந்த காட்டு எருமை, அந்த கண்ணு ரெண்டையும் பார்த்தா ஏதோ நெருப்பு வச்சு அக்னி துண்டு வச்சிருக்கா மாதிரி. அதான் சரி, மகிஷாசுரன் இப்படிதான் வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு தோணித்து. பெரிய இது உருவம். அந்த யாக் சொல்ற அது. ஆனா அதுகளோட பலம் நாங்க அந்த இதுகிட்ட தர்ஷன் ஒரு இடம் கிடைச்ச ஞானத்துல தங்கினோம். அங்கதான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட் எல்லாம் இருந்தது, கிளீனா இருந்தது எல்லாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மேல விதானம் மாதிரி துணியில கட்டி கட்டி வச்சிருக்கா அழகா. அந்த டெரஸ் எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, அவளோட இதுக்கு மாதிரி குளிர் தாங்கிறதுக்கு மாதிரி வச்சிருப்பா. அந்த ஜிங்க் ஷீட் போட்டிருப்பாளா இருக்கும். ஆனா அது மேல எல்லாம் அந்த விதானம் மாதிரி அழகழகா டிசைன்ல வரைஞ்சதும் கலர்ஃபுல்லாவும் இருந்தது. அங்க படுத்துட்டோம். அதானே தூங்கணுங்கிறது கூட தோணல, இதை யோசிக்கலாம் பார்க்கலாங்கிற அந்த இதுதான் இருந்தது ஒரு ஒரு இடத்துலயும். அப்படி போயிட்டு வந்தோம். குளிரு. அந்த குழந்தைகள் எல்லாம் நான் சொன்னேன், ராத்திரி 8 மணி பக்கம் ஆனாலும் வெளிச்சமாவே இருந்துட்டு. ஐயோ, இந்த ஊர்ல இந்த குழந்தைகள்லாம் எப்ப தூங்கும், அம்மா எல்லாம் எப்ப தூங்குவா, எங்களை தூக்கம் பண்ணிட்டுன்னு நினைச்சுட்டேன். அதுவும் வினோதம் அவளோட இது. அப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அங்கங்க பாத்தீங்கன்னா எத்தனை இது நம்மளோட தேசத்துல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஒரு இடத்துல பார்த்தா டெசர்ட் மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா குன்னா இருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா ஏதோ விநாயகர் உட்கார்ந்து இருக்கா மாதிரி இருக்கு. நிறைய இது வயல்வெளியா இருக்கு. அங்கங்க இது யாக்கு அங்கங்க அதுகளா மேய்ஞ்சிட்டு இருக்கு. பல விதமான மிருகங்கள் போறது. இது பாட்டுக்கு ரோடு போயிட்டே இருக்கு. அந்த ரோடு போறது 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 போறது. ஓ, இப்ப வந்துரும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். போயிட்டே இருந்தது. அப்புறம் இது கிட்டக்க ஒரு அடிவாரம் மாதிரி ஒரு இடம், கைலாசபர் மானசரோவர் கிட்டக்க. அன்னைக்கு சாயங்காலம் நாங்க போன போது அங்க குளிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அது 33 டிகிரின்னு எல்லாம் போட்டு காட்டுறதுக்கு பஸ்ல. ஆனா அந்த தண்ணிக்கு அப்படி அந்த சின்ன பொண்ணு, அம்மா நீ குளிக்காதே, சீக்கிரம் ஃப்ராசன் ஆயிடும், அப்புறம் கஷ்டம் அப்படின்னா. இல்ல நாங்க குளிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த இது ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருக்கல. அப்புறம் யாரோ கட்டிட்டு புடவை கட்டி வச்சிருப்பா பாரு, எங்களோட ட்ரெஸ் எல்லாம் உள்ளன் ட்ரெஸ் போட்டு இருக்கோமே, அதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவளை கொடுத்து அந்த இதை போட்டு டக்குன்னு அந்த மானசரோவருக்குள்ள டிப் பண்ணி எழுந்துட்டு அவங்களோட கொடுத்துட்டு போட்டுட்டோம். ஆனா அப்ப அது ஒரு செகண்ட் தான் அந்த சில்னஸ் இருந்தே தவிர அதுக்கப்புறம் அது ஒரு ஹாப்பினஸ். அது எப்படி பிரம்மாவோட மனசுல உருவானதுனாலதான் அதுக்கு மானசரோவர்னு பேருன்னு சொல்லி சொன்னா. அங்க பார்த்தானா அந்த அப்புறம் ராத்திரி நாங்க ஒரு இடத்துல தங்கறதுக்கு கொடுத்தா. எல்லாம் அந்த சின்ன கதவுமா அந்த ஊட்டி குன்னூர்ல எல்லாம் இந்த ட்ரைபல் பீப்புள் இருப்பாள், அந்த மாதிரி இதுதான் இருந்தது. இப்படியே இருக்கு, சுத்தீவிர இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல அவ என்ன சொன்னா, ராத்திரி ஸ்டார் ஃபாலிங் இந்த ஜபல்பூர் நாகநாத சர்மான்னு ஒரு புக்ல எழுதியிருந்தார், அதை படிச்சிருந்தேன். ராத்திரி இந்த ஸ்டார் ஃபாலிங் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த மிட் நைட்டுக்கு மேல வரும்னு. அப்ப எனக்கு அது பாக்கணும்னு ஆசை இருந்தது. இன்னொரு மாமியும் வந்திருந்தா, என்னோட டாக்டரும் தானா. அந்த டாக் எல்லாமே வைல்டு டாகா. எனக்கு எப்பவுமே ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ், பயம் இருந்தது. ஆனா அதுக்கு ஒன்னும் பண்ணல. பட் நம்ம நின்னுட்டு பாக்கிறதுக்கு பயம் இருந்தது. ஆனா ஐ குட் see stars falling from the sky. அதுக்கப்புறம் மார்னிங் அது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா we used to pray, wish, we ask for a wish. கண்டிப்பா நீங்க யார் யார் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா நீங்க போயிட்டு வருவீங்களே, எந்த சிரமமும் இல்லாம. ஆரோக்கியம்ங்கிறது அந்த நேரத்துல பகவான் கொடுக்கறது. நான் எனக்கு ரிஸ்க்னு சொன்னாரு, ஆனா அந்த எலிவேட்டட் ஹைட்டுக்கு போயிட்டு எந்த மெடிசனும் எதுவுமே எங்களுக்கு தேவைப்படல.
அவ கொடுத்த அந்த ஒரு டேப்லெட் மட்டும் டெய்லி சாப்பிடணும்னு சொன்னா மார்னிங். அது மட்டும் ஆல் ஆஃப் அஸ் டு. மற்றபடி நான் எந்த மாத்திரையோ இதுவோ அவ என்ன கொடுக்குறாளோ அதுல எனக்கு வேண்டியது மட்டும் தான் சாப்பிடுவேன். மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லி சொன்னா. பட் அந்த ஷெர்பாஸ்க்கு வந்து அப்படி ஒரு நன்றி சொல்லணும் சாந்தி. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை வந்து அந்த இதுல இருந்து இறக்கத்தை பிடிச்சிட்டு ஏத்தி விட்டு அங்க போய் அவ வந்து இந்த அந்த காலத்துல இந்த இது இருக்கும் இல்லையா, மூங்கில் கம்பியில வந்து அந்த இதை பொருத்தின்னு விட்டு அப்படியே போய் அந்த ரிவருக்கு தண்ணிக்கு கஷ்டம் இல்லை, அங்கேயே போய் தண்ணியை முக்கி கொண்டு வந்து உடனே டீ போட்டு கொடுத்து அதெல்லாம் வந்து we cannot forget. அந்த குளிர்ல வந்து நமக்கு அந்த ஒரு டீங்கிறது வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரும் பால அவ உண்டியை விட மேல கொடுத்தான்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி கொடுத்துருக்கா. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவளை வந்து தெய்வம் தான் அவ ஸ்வரூபத்துல வந்திருக்கான்னு சொல்லி சொல்லணும். அந்த போறது அப்புறம் ஒரு நாள் வந்து என்னோட அங்க அந்த தட்சன்கிற இடத்துல இருந்து வந்து we could see பக்காவா நல்லா பார்க்க முடியுது. அந்த மலைய கைலாச பர்வதத்தை பார்க்க முடியுது. அது எப்பவும் அந்த மேல வந்து பனி இதாகிறதே இல்லை. இன்னர் பரிக்கிரமா நாங்க பண்ணல, அவுட்டர் இது மட்டும்தான் பண்ணினோம். அது அங்கேருந்து மெதுவா நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். போறது இது என்னென்ன பார்த்தோம். அதே மாதிரி நாங்க முதல்ல தங்கி இருந்த இடத்துல எங்கெங்க பகவான் வராருங்கிறதுக்கு சொல்றேன் சாந்தி. டாய்லெட்டுங்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. சும்மா ஒரு சிமெண்ட்ல ஒரு இது மாதிரி கட்டியிருப்பா. நம்ம அதுல அந்த மேல திட்டு மாதிரி சின்னதா போட்டிருக்கா, அதுல உட்காந்து போய்க்கணும். பாவம் இதெல்லாம் கிளீன் பண்றது எல்லாம் யாரோ வந்து பண்றா. அவ வந்து எவ்வளவு புண்ணிய காரியம் பண்றான்னு நினைச்சுட்டேன். நம்மளோட அசிங்கத்தை அவ வந்து எடுத்து பண்றாங்க. இதெல்லாம் நான் சொல்றேன் வீடியோல இருக்கலாம். பட் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அந்த ஒரு இடத்துல உட்காரலான்னு போறத விழ போயிட்டேன் நான். ஏன்னா தண்ணி கூட விட முடியாது, அங்க அலம்பிக்கிறதுக்கு தண்ணி இருக்கு அந்த இடத்தோட சரி. அப்புறமா பாத்தீங்கன்னா இதை வந்து விழுந்துருவேணும்னு நினைக்கிற போது ஒரு தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்த ஒரு ஏடி இருந்தாவா டக்குன்னு என்ன கைய பிடிச்சு இது பண்ணினா. அதான் சொன்னேன் அதான் சொன்னேன் விழாம தெய்வம் மானுஷ ரூபேணன்னு சொல்றாள் இல்லையோ, அது ரொம்ப கரெக்ட். அவ பிடிச்ச சொன்னேன் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏதோ ஒரு இடத்துல வர தண்ணி எல்லாம் கொஞ்சம் தான், அங்க ஒண்ணும் கிடைக்காது அப்படி. அப்புறம் அடுத்த நாள் காத்தால நாங்க பாக்குறத அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மறுபடியும் மேல எழுந்து போறதையும் பார்த்தோம். ஆமா அத சொல்ற. அதான இந்த ஸ்டார் வந்து இறங்குறது வந்து அந்த தேவர்கள் எல்லாம் அங்க வந்து ஸ்நானம் பண்றதுக்கு வரா அந்த மானசரோவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மானசரோவர்ல தான் வந்து பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகுதுங்கிற ஒன்லி மேல் ரிவர். அது அந்த பிரம்மபுத்திராவை வந்து அதை சாங்கோ அப்படின்னு சொல்றா. அவ நம்ம வந்து ரிவர் சாங்போன்னு படிப்போம், அவ சாங்கோன்னு சொல்றா. அவளோட ப்ரொனன்சியேஷன் போல இருக்கு. அதுல வந்து அவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவர் அங்கே இருந்துதான் உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்லி சொன்னா. அப்புறம் நாங்க அன்னைக்கு அடுத்த நாள் வந்து பரிக்கிரமா தொடங்குறதுக்கு முதல் நாள் வேறொரு இடத்துல தங்கினோம். டென்ட் மாதிரி போட்டு அவள்லாம் இது பண்றா. சின்ன சின்ன ரூம்களா இருந்தது, அங்கேயும் தங்கியிருந்தோம். அப்புறம் என்னோட டாக்டரும் சன்னிங்லாவும் மட்டும் அவ வந்து நடந்தே பரிக்கிரமா பண்ணினா. அதுக்கு அங்கேருந்து எங்களுக்கு வந்து நடக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஆனா அவர் அந்த ட்ரூப் இது பண்ணினவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க நடுவுல வந்து முடியலன்னு குதிரை கேட்டா லாக்ஸ்ல கேட்டுருவா, அதனால நீங்க முதல்லயே புக் பண்ணிட்டு விடுங்கன்னா. அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போனது என்னன்னா இந்த பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அந்த இடத்துல யமத்வார்னு இருக்கு. எல்லாரும் நினைச்சுப்போம் என்னடா யமத்வார் வழியா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொல்றாளேன்னு. எல்லாருமே ஒரு நாள் அந்த காலனோட இதுல போக போறோங்கிற இதுதான். அங்கேருந்துதான் தர்மபுத்திரரு பஞ்ச பாண்டவாளும் பாஞ்சாலியும் வந்து அவ வந்து அந்த இதுக்கு ஒரு சொர்க்க ஆரோகணம் பண்ணினது அந்த இடம்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால அதுக்குள்ள போய் ஒண்ணுமே அதுக்குள்ள இல்ல, ஒரு கதவு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சு நம்ம அது ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில வரணும். யமத்வா தெற்கு திசையில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுதான் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் முன்னவே உங்களுக்கு காமிச்சிடுறாரு. ஆமா, அது நம்ம இது மாயை, இதெல்லாம் நீ மகிமைங்கிறது இதுதான் லைஃப். நம்ம லைஃப் அந்த சைட்ல இருக்க ஒரு மாயா, இது நீ அது ரியாலிட்டி எமத்வாரில போகும்போது இதுதான் நீ வந்த உனக்கு போகணும். அந்த ஒரு ரியாலிட்டியை முன்னவே அந்த மனசு தைரியத்தை அப்பவே கொடுத்துறாரு போல இருக்கு. அந்த எமன் சொல்லும் போதே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும். அந்த பயத்தை நீ மீக்கிறதுக்கு அந்த துவாரத்துக்கு அந்த வழியா போய் நீங்க அங்க அச்சு போறதுதான் என்னோட புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நீ சொல்றது வாஸ்தவம். நான் சொல்றேன் யமனை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். யாரும் பிறந்தவா இறக்காம முடியாது. நமக்கு வந்து என்ன சொல்றா, தேவர்களுக்கும் இறப்புண்டு, பிரம்மாவுக்கும் இறப்புண்டு. எல்லாரும் ஒவ்வொரு இந்த பிரம்ம யுகத்துல வந்து ஒவ்வொரு தடவையும் மாறுறா. பிரம்மா அது எல்லாமே போஸ்ட் தான் அப்படிங்கிறா. அந்த பரபிரம்மம் ஒண்ணுக்கு தான்
இது கிடையாது, அழிவோ இதுவோ நிர்குண வஸ்து அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் தான். அதை வந்து அவாவா இதுக்கு தகுந்த மாதிரி விஷ்ணு சிவன் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுல வந்து வேதம் கிடையாதுங்கிறத அவர் பாகவதத்துல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த இவள பார்வதி சதி தக்ஷனோட யஜ்ஞம் முடிஞ்சு தாக்ஷாயணி உயிர் விடுறத அந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. எனக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி நாராயணியத்திலயும் ஒரு இடத்துல தக்ஷன் வந்து அவரோட பொண்ணை வந்து உன்னோட அம்சமான ஈஸ்வரனுக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால வித்தியாசம் கிடையாது பிரம்மாவோ விஷ்ணுவோ. இது அந்த இடத்துல வந்து அந்த கைலாச பர்வதத்துல வந்து திபேத்தியன்ஸும் வரா, அவளுக்கும் அதுல வந்து இதான இடம், புத்திஸ்டும் வராங்க, அவளுக்கும் அது வந்து நல்ல ஒரு இதான இடம்னு சொல்றா. அப்புறம் இந்த யமத்வார்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்று பறிக்கிறமா குதிரை. நான் முதல்ல அந்த குதிரையை கொண்டு வந்த அந்த பொண்ணு ஒரு டீனேஜ், ஒரு 19-18 வயசுலதான் இருப்போம். அந்த குழந்தைய பார்த்தபோது நம்ம பேத்தி வயசாட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த குதிரையும் நான் பகவான் கிட்ட வேண்டிட்டு என்னன்னா உன்னை பார்க்கணும் கூட முதல்ல வேண்டல. அந்த குதிரைக்கும் இந்த பொண்ணுக்கும் மோட்சம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ என்ன கொஞ்சம் ஞாபகம் இருந்தா நீ எனக்கும் உன்னோட சேர்த்துக்கோ, ஏன்னா இவ எத்தனை பரிக்கிரமா பண்ணிருப்பா, நாங்க ஒரு தடவைக்கு இத்தனை அவஸ்தைப்பட வேண்டியிருக்கேன், இது வந்து இவாளை துன்புறுத்துறோமோன்னு கூட தோணுது. அந்த பிராணிக்கு என்ன தெரியும், பாவம் எதுவும் தெரியாம பண்றது, அது வாயில்லா ஜீவனா இருந்தாலும் அதுக்கு நீ முதல்ல முக்தி கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு பரிக்கிரமாவை தொடங்கினோம். கஷ்டமா எல்லாம் இருக்கிறவா வந்து உக்காந்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்குங்கன்னு சொல்லி சொன்னான். குதிரையில ஆடாம அசையாம உட்காந்துக்கணும். அது ஒரு ஆங்கிள் எனக்கு வந்து அவர் எங்களுக்கு கீழே முதல்லயே எங்க இதுல டிராவல்ஸ்ல சொன்னது என்னன்னா, நீங்க திரும்பி மட்டும் பார்க்க கூடாது எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என் தங்க தான் கசின் சொன்னா, அக்கா நம்ம இத்தனை ஹைட்ல வந்துட்டு திரும்பி பார்க்காம அவர் தான் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, நம்ம வந்த வழி என்னன்னு பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருப்பா. அப்புறம் அது நெட்டு குத்தா அப்படி அது வந்து பாருங்க அழகா நடுவில் அங்கங்க ஓட மாதிரி ஓடின்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு துளி இது இல்லாம நல்ல ட்ரெயின்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பரிக்கிரமா அது பண்ணிருக்கு. அப்படி கூட்டிட்டு போய் அந்த ஒரு இதுல விட்டுட்டு இதுல போய் அந்த இத அழகா அந்த ஓடைய தாண்டுறது, எங்கேயும் கால் வச்சு ஒரு இடத்துல சறுக்கணுமே இருக்கணுமே ஒண்ணும் இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏறித்து. ஆனா ஏறுற வரைக்கும் ஏத்தி விட்டா 90 டிகிரி ஆங்கிள் மாதிரி ஒரு இடத்துல ஏறித்து அங்க இறக்கி விட்டுட்டு அந்த பொண்ணு பாஷை தெரியறதோ தெரியலையோ, நீங்க இப்படி வாங்கோ நாங்க அங்க வெயிட் பண்றோங்கிறத சொல்லிட்டு போயிட்டா. புரிஞ்சுது. நானும் என் தங்கையுமா தான் கைய பிடிச்சிட்டு அங்க அதை நினைச்சுட்டு அப்பதான் அவன் சொன்னா, அக்கா நம்ம அங்க இருந்து திரும்பி பார்க்காம வந்துட்டோம், எப்படி ஏறி இருந்தோம்னு. நான் சொன்னேன் அதை பார்க்க வேண்டாம்னு சொன்னா, நம்ம பார்க்கல, அவ சொன்னதை நம்ம கேட்டுப்போம். இப்படி இறங்க மெதுவா ஒரு இடத்துல பார்த்தானா ரொம்ப பாறை பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் இருக்கு திடீர்னு நாங்க சிவ 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 சிவான்னு கத்துறா எல்லாரும். என்னன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு பாறை உருண்டு வருது. நம்மளும் சிவ 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 சிவான்னு கத்தினோம்னா அடுத்த அந்த கீழே நமக்கு கீழே இருக்கிறவாளும் அதை வந்து ஜாகிரதையா இருந்துப்பாங்கிறதுக்காக. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் யாரோ நமக்கு வந்து ஒரு இடத்துல முடியல. நான் சொன்னேன் நீ வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்காதேன்னு, தூக்கி கையை தூக்கி விடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் யாராவது ஒரு திபேத்தி சின்ன பையனோ வயசானவாளோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு இறங்குறதுக்கோ ஏறுறதுக்கோ ஹெல்ப் பண்றா. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க எல்லாம் அந்த கைலாச யாத்திரையை இது பண்ணணும். அப்புறம் அங்க போய் தங்கினோம், ஒரு இத்தனை கிலோமீட்டர் வந்து தங்கினோம். அன்னைக்கு வந்து இருட்டல அங்கேயும் எனக்கு போய் அந்த சாங்கோ ரிவரை போய் பார்க்கணும்னு ஆசை. இருட்டு கொஞ்சம் விழ ஆரம்பிச்சாலும் நேர போய் அப்படியே 8 மணி வரைக்கும் சன் செட் ஆகுது இல்ல, அங்க நைட் 8 o'clock வரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கு. அப்புறம் அப்படியே நடந்து போய் அந்த இதுகிட்ட போயிட்டு இவ்வளவு சுத்தமான தண்ணியை நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி அதை அள்ளி அப்படியே குடிச்சேன் அந்த தண்ணிய. அப்புறம் பிரம்மபுத்திரான்னு அதுதான் சொன்னேன். அந்த ரிவரை வந்து பிரம்மாவோட மனசுல வந்து மானசரோவர்ல இருந்து வந்ததுனால அதுக்கு அவ அங்க சாங்கோ போய் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் எல்லாம் வருது, அந்த அசாம் அந்த சைடு எல்லாம் வந்து வருது பிரம்மபுத்திரா. அப்படி ஒரு பியூர் வாட்டர். இவ வந்து அழகா இந்த ஷர்பாஸ் எல்லாம் அதுல போய் தண்ணி எடுத்துன்னு வருவா, இது பண்ணுவா. பாவம் இவாள்லாம் அதான். ஆனா நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் இந்த வெளி சுத்தம் சுத்தம் முக்கியம்னு வந்து சொன்னாலும் உள்ள இருக்கிற சுத்தம் தான் முக்கியம்னு சொல்றாளே. அதுக்குதான் எல்லாரும் தர்ஷன் நகின்னு சொன்ன போதும் எனக்கு கொஞ்சம் பயமா, என் பொண்ணுதான் ரொம்ப பயந்துருந்தா. ஆனா எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஷுவர் கண்டிப்பா நம்ம பார்ப்போம்னு. நேபாள்ல நாங்க போறத ஒரு இடத்துல பார்த்தோம், வெறும் அந்த ஹில்ஸ்ல இருந்து மண்ணு தான் தெரியுது. 150 வில்லேஜ் வந்து வாஷ் அவுட் ஆயிடுதுன்னு சொல்லி இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா.
அவ்வளவு வருத்தமா இருந்தது. எத்தனை ஜீவன்களோ எத்தனை குழந்தைகளோ, ஆனா முடிவு இப்படிங்கறத அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்புறம் அந்த போன வழியெல்லாம் இப்படியே கொஞ்சம் தூரம் பஸ்லயே தான் போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் போல இருக்குன்னு நினைச்சா ரோடு நீண்டுட்டே போயிட்டே இருந்தது. அப்புறம் அங்க ஒரு இன்னொரு இடத்துல தங்கினோம். தங்கிட்டு அதுக்கப்புறம் பரிக்கிரமா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அந்த சவுத்ல ஆரம்பிச்சு விட்டு வெஸ்ட் நார்த்ல இருந்து ஈஸ்டுக்கு வர அந்த இது இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா நம்மள வந்து வண்டியில தான் வாங்க, யாரையுமே நடக்க விடுறது இல்லைன்னு சொல்லிட்டான் பரிக்கிரமா. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த முதல் நாள் மானசரோவர்ல இருந்து ஈஸ்வரன் அந்த மலையை பாக்குறத பக்கமா இருக்கு, அந்த இடத்துல இருந்து பாக்குறத அதாவது தொட்டு உள்ளம் போல அந்த அரக்கு லேக் எப்படி இருக்கும் அந்த கலர்ல அந்த பாறைகள் எல்லாம் அங்கங்க பார்த்தா ஏதோ ஜன்னல் வச்சா மாதிரி செதுக்கினா மாதிரி சிற்பமும் அதுவுமா அப்படி இருக்கு. ஒரு இடத்துல நாங்க வந்து அந்த மலையை தொடரோம், ஒரே ஒரு அடி நீளத்துக்கு அந்த இடத்துல பாறை இருக்கு. இந்த மேலேந்து தண்ணி விழறத சாந்தி எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த பக்கமும் ஹில்ஸ், இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்கு. அங்கேருந்து விழற அந்த ஃபோர்ஸ் தண்ணி இதுக்குள்ள வந்து இந்த இடுக்குள்ள போறது. அந்த இடத்துல நமக்கு ஒரு அடிதான் இருக்கு பரிக்கிரமா பண்ண நடக்கிறதுக்கு. அது அவ்வளவு ரிஸ்க் தான். அந்த நதியையும் பார்த்துட்டே தான் அப்படியே தான் போனோம். அந்த கைலாச பர்வதத்தையும் தொட்டுட்டே தான் பண்ணினோம், நடந்தோம். தொட முடிஞ்சது. அதுதான் சொன்னீங்க, எப்ப போனேன்னாலும் அதை வந்து பகவானை வந்து நம்பிண்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா அந்த இடத்துல இத்தனை பேர்ல இந்த பொண்கள் நம்மளை எப்படி கண்டுபிடிப்பா, இந்த குதிரையும் குட்டின்னு பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாவா. அப்புறம் நான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப பைசா வந்து சிட்டாட்டு பறந்து விட்டா 2 பேரும். அந்த குதிரை மேல ஏறினா பாருங்க 2 பேரும் ஏதோ அந்த காலத்து இளவரசிகள் மாதிரி இருந்தது. ஏறி ஜிங் 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 ஜிங்னு போயிட்டாவா. ஐ வாஸ் சோ ஹாப்பி. நான் சொன்னேன் அவளோட இது பண்ண முடியும். அதே மாதிரி வேற இடத்துல திருப்பி நாங்க ஞாலம்னு ஒரு இடத்துல தங்கினோம். அது வேற இன்னொரு இடத்துல வந்து தங்கினோம் அன்னைக்கு ராத்திரி. அந்த ஷெர்பாஸ்க்கு எல்லாம் ஏதாவது கொடுங்க. நான் சொன்னேன், நீங்க உங்க உயிரை கொடுத்து எங்களுக்கு பண்ணிருக்கேன், நாங்க எத்தனை கொடுத்தாலும் தகுன்னு சொல்லிட்டு நாங்க பெர் ஹெட் ஒருத்தரும் 5000 என்னமோ போட்டு அவளுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்தோம். ஏன்னா தே ஆர் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப். நம்ம வந்து அவ இல்லாம வந்து அந்த மனுஷன்கள் வந்து தெய்வ மனுஷ ரூபேன அவ இல்லாம நம்ம இல்ல. அவ்வளவு அழகா எல்லாமும் பண்ணி கொடுத்தா. அவளும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொன்னா. நம்ம வந்து வேற எந்த விதத்துல இன்னொருத்தர சந்துஷ்டி பண்ண முடியும். முதல் நாள் மானசரோவர்ல எனக்கு தெரிஞ்ச அந்த இதையும் பார்த்தது என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. அதை கடைசியா முடிக்கணும்னு என்னோட ஆசை. அதனால மானசரோவர்ல இருந்து பாக்கிறத அப்படியே தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பாரு அந்த மாதிரி இந்த தலையெல்லாம் ஜடையா தெரிஞ்சு அந்த ஐஸ் ஃபார்மேஷன் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியுமா அந்த சமயத்திலேயே அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு வந்து என்ன தெரிஞ்சது, இப்படியே அந்த ஜடையெல்லாம் இப்படி மேல போட்டு கண்ணு அரக்கண் மூடின்னு இருக்காரு, இப்படி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப சாந்தி இதை பாக்குறா நான் சொல்றத. இப்படி பண்றாரு. நிறைய ருத்ராட்சங்கள் வரிசையா கழுத்துல அப்படியே தொங்குறது அப்படின்னு பார்த்துட்டு என்னோட பேராசை. நான் சொன்னேன், உன்னை பார்வதி பரமேஸ்வராலா பாக்கணும்னு வந்தேன். ஆனா எனக்கு நீ இதுதான் கொடுப்பேன்னு வச்சிருக்கியா. இதுலயும் எனக்கு சந்தோஷம்தான், ஆனாலும் அது பார்க்க முடியலையேன்னு இருக்கு மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தால எழுந்திருந்து பார்த்தா அதே ஐஸ் ஃபார்மேஷன் என்னோட கண்ணுக்கு எப்படி தெரியறதுன்னா, ஈஸ்வரன் இருக்காரு, இந்த சர்ப்பம் தெரியுது, அப்புறம் வந்து பக்கத்துல ஒரு பெண் உருவமும் தெரியுது, அந்த தலையில இருந்து அந்த தண்ணி விடுற மாதிரி அந்த பிறை சந்திரன், இது அந்த ஜடா முடி கட்டின்னு இருக்கிறது எல்லாம் பார்த்தா அந்த காலை தூக்கி இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி ஈஸ்வரன் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு நம்ம கற்பனை பண்றோமோ அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வராலாவும் தெரிஞ்சா. மேல ஆஞ்சநேயர் தெரிஞ்சது. அது வரைக்கும் இந்த ஹனுமான் சாலிஸ்ல படிச்சு கூட எனக்கு தெரியல. சிவஸ்வரூபம் ஆஞ்சநேயர்ங்கிறத அன்னைக்கு பார்த்தேன். கையில கதையும் அவர் பறக்கிற மாதிரி அந்த காலை மடக்கின்னு இருக்கா மாதிரி அந்த மலை முகுடுக்கு மேல தெரிஞ்சது. இன்னர் கோராங்கிறது சொல்றா, அது வந்து சிவலிங்க ஸ்வரூபமாவே இருக்கிறதுனால யாரையும் பண்ண விடுறது இல்லைங்கிறா. ஆனா சிலர் பண்ணிருக்கான்னு சொல்றா. அத பத்தி எனக்கு உண்மையான விஷயம் என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க கேட்கறதுக்கு யாரும் இல்ல. என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் எல்லார்கிட்டையும் என்னன்னு கேட்டேன்னா, அந்த இடத்துலயும் போய் பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கா, அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில், பிளாஸ்டிக் குப்பை, நம்ம வந்து ஒரு இடத்த சுத்தமா மனுஷன் போற இடமெல்லாம் கஷ்டமாயிடுறதுங்கிறத வந்து தோணித்து எனக்கு. இயற்கையை வந்து நம்ம மதிக்க கத்துக்கலையோ அப்படின்னு தோணுறது. எதுக்கு நம்ம கொண்டு போய் அப்படி குப்பையை ஒவ்வொரு இடத்துலயும் போடணும்னு தோணித்து வருத்தமா இருந்தது. அதனால நீங்க எதுவுமே அதாவது பசியோ தாகமோ எதுவுமே இருக்காது அந்த இதுல. அது முடிச்சு வர வரைக்கும் அவ என்ன குடுக்கறாளோ அதை சாப்பிட்டு, அதாவது கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுக்குவோம். சாப்பிடலைனாலும் பிரச்சனை ஆயிடுமா. ஏன்னா ஒருத்தர் 3 தடவை நான் வந்து அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பிருக்கேன், மாமி நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நான் இந்த தடவை
நம்ம சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் கைலாசத்தைன்னாரு. அவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், உங்ககிட்ட சொல்லிதான் நான் சொன்னேன், என்னால இல்ல, பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், இத்தனை தடவை உங்களை பார்க்க வச்சிருக்காரு, அதனால இந்த தடவை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா எல்லாரும் ஆசைப்படுங்க. ஆசைப்படுறது இது வந்து நம்ம வந்து பணம் காசுக்கோ இதுக்கோ ஆசைப்படல, அதுக்கு வேண்டிய இதை வந்து பகவான் சகாயத்தை கண்டிப்பா பண்ணுவாரு. அதால ஒரு இது சொல்லுவாரு, சர்வம் யக்தே மரண சமயே சாம்பயேவ சகாயம் அப்படின்னு சொல்றான். நம்ம சம்பாதிச்சு வச்ச எதுவுமே நம்ம கூட வராது, அந்த சாம்பசிவன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு சகாயமா இருப்பாருங்கிறது 100க்கு 100 சரியான வார்த்தை, 100க்கு 200 சரியான வார்த்தைன்னு சொல்லலாம். அதனால இதை கேட்கிறவா பாக்குறவா எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். கைலாச யாத்திரைய எஸ்பெஷலி சாந்தியும் கிரீஷும் எப்பவும் சொல்லுவேன் நான், நீங்க போயிட்டு வருவேன்னு, அது நடக்கட்டும். நீ எத்தனை காலம் என்னோட இதுன்னு தெரியல, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா இதை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறது என்னோட இது. பகவான் கிட்டயும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாந்தி உங்க குழந்தைகளுக்கு மாமி இது ஒரு ரொம்ப ஆஸ்பிஷியஸ் ஸ்டோன் எனக்கு அங்க இந்த மானசரோவர்ல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்றா. அது வந்து பார்த்தேன்னா எப்படி கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இவ சாந்தி கிட்ட நான் சொன்னேன், இதோ எங்கிட்ட இருக்கு ஒண்ணு, அதை குடுக்கறேன், நீ அதுவும் பார்த்தா இந்த கைலாஷ் பர்வதம் எப்படி இருக்கோ அது போலவே எக்ஸாக்ட்லி லைக் கைலாஷ் பர்வதம் இப்படித்தான் இருக்குது. எனக்கு எடுத்த போது அதை காமிக்கிறேன், அங்க இருக்கு சாந்தி, அதை கொண்டு வா. அந்த சிவன் அது அந்த மானசரோவர்ல இருந்து எடுத்துக்கலாங்கிறா. ஆனா என்னோட சாந்தி இல்ல, அது ஈஸ்வரன். அது வந்து அங்க இருக்கிற வரைக்கும் கல்ல, அங்க எல்லாமே ஈஸ்வர அம்சம். நீ பக்கத்துல வச்சு காட்டப்பா, வாழ்க்கை நல்லா திருப்பிட்டு க்ளோஸ் அப்ல காமிச்சு கொடு. இது எனக்கு அங்க கிடைச்சது. இப்படி திருப்பி சிவன் இப்படி திருப்பி நீ அப்படித்தான். இதுல பார்த்தா முகம் இருக்கா மாதிரி இருக்கு பாரு, இந்த பக்கத்துல ரெண்டு இந்த பக்கம் முகம் இருக்கா மாதிரி இருக்கும், கண்ணு வாக்கு மூக்கு வாய் எல்லாம் தெரியும் ஈஸ்வரனோடது. இதுவும் எனக்கு அந்த கைலாஸ்ல அந்த மானசரோவர்ல எடுத்த போது என் கையில கிடைச்சது. அது ஈஸ்வர ஸ்வரூபமாவும் எக்ஸாக்ட்லி இந்த கைலாஷோட அந்த அதே மூணு பக்கம் தான் இது இருக்கு, கூர்மையா ஷார்ப்பா அந்த இது எனக்கு மாமி அங்க கிடைச்சது. இன்னொன்னு இருந்தது, அவளுக்கு அவ்வளவு ஈஸ்வர பக்தியோட அவ இருக்கிறதுனால சாந்தி கையில தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன் நானு. ரொம்ப சந்தோஷம். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து. பகவானே கேட்டவா பாக்குறவா நினைக்கிறவா எல்லாரும் சௌக்கியமா இருக்கட்டும். கைலாச யாத்திரை எல்லாருக்கும் பூர்த்தியா கிடைக்கட்டும். சின்ன வயசுலயே நீங்க போக ஆசைப்படுங்க. ஏன்னா வயசாகி போகிறத, ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜெனரேஷன் போக போக அவளுக்கு ஹெல்த் வந்து இன்னும் டிட்டீரியரேட் ஆகுது. எங்களுக்கு 65 வயசுல இருந்தது, இவாளுக்கு 55 வயசுல அந்த மாதிரி ஒரு இதனால சொல்றேன் நானு. சீக்கிரமே போக ஆசைப்படுங்க, போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிவச்சிதம்பரம் கைலாசம், திருநீலகண்டம் திருச்சிற்றம்பலம். Thank you so much, மாமி. இல்ல, எனக்கு உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணும். எல்லாத்துக்கும் நான் கேட்கறத விட எல்லாரும் கேட்கணும். எனக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எனக்கு ஆன்லைன்ல படிக்கிறதும் அதை விட உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது கேட்கறது எனக்கு ஒரு வெரி what do you call, I am very much blessed, I can say. எப்போதும் என்னோட ஹஸ்பண்ட் கிரீஷ் இது கேட்டுட்டு அன்னில இருந்து நான் கைலாஷ் போவேன். நானே போகிறதுக்கு முதல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் திரும்பி வராட்டாலும் பரவாயில்லன்னு. ஆனா அங்க போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன தோணித்து, நம்மளும் 4-5 பேர்கிட்ட இதை சொல்லி ஷேர் பண்ணி நமக்கு. ஆனா ஒவ்வொரு தடவை நான் பேசுறதையும் நான் திருப்பி அங்க கைலாச போய் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் மனசுக்கு கிடைக்கிறது. அந்த எனர்ஜி அதாவது மனுஷாலும் நல்ல இது பண்றா. அந்த சொன்ன 2 பக்கமும் தூண் மாதிரி வச்சு பெரிய பாறை, அதை வந்து அழகா செதுக்கி கரெக்டா அது மேல ஃபிட் பண்ணி வச்சிருக்கா. தண்ணி அப்படி விழுந்து இப்படி விழறத நம்ம பஸ்ல போறத பார்க்க முடியுது. அவ்வளவு அழகா இருந்தது.
thank you again, Mami, for sharing such a very beautiful experience of your sacred journey to Kailash. உங்களோட அந்த ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அழகான சொல்லியிருந்தீங்க. Thank you so much for it. அதிலிருந்து we learned that it's not that physically we have to be strong, but it's a deeply spiritual இருக்கணும் அந்த ஆஃபர். அதுல இருந்தா we'll have the connection with the Bhagwan. That is what you have really narrated to us, and this journey is so beautiful. So to our viewers, whoever is resonating with this path of journey and whoever has really experienced the universal energies connections, do comment in this session. So let's stay it and wish me all the best for this my mission Kailash. So our mission Kailash, it's like myself and my husband, we have decided to go to Kailash, and we all need your wishes, all your blessings and the prayers to go to the Kailash, Mount Kailash, and meet Lord Shiva at the earliest possible. So thank you so much, Mami. Your blessings is always there, and with your blessings and with everybody's blessings and the blessings of the universal energy, we are moving ahead with the spiritual journey. Thank you so much. Bye bye.